صل وسلم دائما أبدا حبيبك خير الخلق كلهم يا أكرم الخلق من نلوذ به سواك عند حلول الحادث العالمين مولاي صل وسلم دائما أبدا حبيبك خير الخلق كلهم يا حبيب المصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا يا حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தர்மாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். புனிதம் நிறைந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று அல்லாஹ் அவர்களோடு நம்மை சத்தமிக்க செய்வானாக. சங்கைக்குரிய உஸ்தாத்மார்களே, இந்த மதரசாவுடைய உஸ்தாத் சமதானி ஹஜ்ரத் மன்சூர் சிராஜி மற்றும் இந்த ஆலிம் பெருந்தகைகளே, இந்த மதரசாவுடைய நிர்வாக பெருமகளே, இங்கு பாடியை சேர்ந்த என்னோடு வாக்கியாத்து சாமியாத்தில் ஓதிக்கொண்ட என்னுடைய கிளாஸ்மேட் உபேதுல்லா வாக்கவி அவர்கள் வந்திருக்கிறார். அதே மாதிரி இந்த காலத்தில் ஒரு மாஸ்டர் பீர் முகமது பாடி பீர் முகமது வாக்கவி அவர்களும் வந்திருக்கிறார். பாடி பேரால 2 வாக்கவிகள் நம்ம கூட ஓதுனவங்க, நம்ம காலத்தில் ஓதுனவங்க எவ்வளவுதான் எனக்கு தெரியுது. அதுக்கு பிறகு நிறைய வாக்கவிகள் இருக்கலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. நான் வசீலத்தை இல்லாத யார சொல்லலாம் என்று ஒரு தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார். மாணவ செல்வங்களுடைய உரைகளை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ரொம்ப அழகாக பிசிறு இல்லாமல், பிழை இல்லாமல், கிக்காமல், திணறாமல், நிற்காமல், இது கூட தயக்கம் இல்லாமல், தடங்கள் இல்லாமல் அழகாக பேசியதை பார்த்து சந்தோஷம் அடைகிறேன். அவர்களை இந்த அளவுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து திறமையாக உருவாக்கிய உஸ்தாத் அவர்கள் நன்றிக்குரியவர்கள். அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற மதரசா நிர்வாகிகள் பாராட்டுக்குரியவர்கள். அவசியத்தை இல்லாத யார சொல்றதா, உங்களை விட்டால் எங்களுக்கு எந்த வசீலாவும் இல்லை என்பது இதனுடைய பொருள். இப்படி சொல்லுவது சிறுக்கு என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். ஆனால் வரவேற்புரை நிகழ்த்திய ஆதியார் அவர்கள் கேரளா ஜமாத் இல்லைன்னா இந்த பள்ளிவாசலே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அது எப்படி சிறுக்கு இல்லையோ, கேரளா ஆட்கள் இல்லைன்னா இந்த பள்ளிவாசலே இல்லைன்னா அது சிறுக்கு இல்லை. காரணம் அவர்கள் தான் இந்த பள்ளிவாசல் உருவாவதற்கு காரணம். எந்த வகையில் அது எப்படி ஏற்புடையதோ அதே போலத்தான் இந்த உலகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அப்படி என்றால் பொருள்
ஷிர்க்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. காரணம் அவர்கள் தான் சபம். லவ்லா முஹம்மத் லமா கலக்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றால் நான் உங்களை படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே ஒரு சின்ன, அதாவது உத்தரவுக்கு மாற்றமாக மறந்து செய்து விட்டார்கள். துனியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். அதற்காக வருத்தி 300 வருஷ காலம் பிழை பொறுப்புக்கு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருந்தார்கள். 300 வருஷத்துக்கு பிறகு யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நான் கேட்கிறேன், மன்னிப்பாயாக என்று கேட்ட பிறகு அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்தான் என்ற ஹதீஸ்ல வருகிறது. ஹாக்கிமுடைய ரிவாயத்தில் வருகிறது. சரியான ஹதீஸ். அல்லாஹ் கேட்டான், உங்களுக்கு முகமதை பற்றி எப்படி தெரியும்? இப்போதான் மனிதர்களிலே முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் படைக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு எப்படி முகமதை பற்றி தெரியும் என்று கேட்டான் அல்லாஹ். அப்பொழுது இவர்கள் பதில் சொன்னார்கள், அர்ஷனுடைய முகப்பிலே எழுதப்பட்டிருந்தது, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். உன்னுடைய திருநாமத்தோடு சேர்த்து இன்னொரு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் உனக்கு ரொம்ப உகப்பான, உனக்கு ரொம்ப மகப்பத்தான, உனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு முக்கியமான ஆளாகத்தான் இருக்க வேண்டும். எனவே அவர்களுடைய பெயரை சொல்லி கேட்டால் நிச்சயமாக எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பதை நான் அதிலிருந்து விளக்கிக் கொண்டேன் என்று சொன்ன பொழுதுதான் அல்லாஹ் சொன்னது, லவ்லாஹு லமா கலக்துக. அவர்கள் இல்லை என்றால், லவ்லா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றால் உம்மை படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். கடைசி காலத்தில் வரக்கூடிய ஒரு நபி என்றால் இங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அவர்கள் தான் வசிக்கிறார். இதை அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். பொதுவாக அல்லாஹ்வுக்கு நமக்கு இடைத்தரகர் தேவையில்லை என்ற ஒரு வாதத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில இன்னொரு ஆள் எதற்கு? நாம் இருவர் நமக்கு எதற்கு பிள்ளைங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி நமக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில இடைவெளி தேவை, இடைத்தரகர் தேவையில்லை என்ற ஒரு வாதம். அல்லாஹ்வுக்கு யாரும் தேவையில்லை. பொதுவான ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். ரெண்டு அடிப்படையான விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். தேவை என்பது அல்லாஹ்வுக்கு இல்லை, அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ்வுக்கு தேவை நான் சொல்றோம், ஆனா நமக்கு தேவை. இந்த சிஸ்டம் அப்படி இருக்குது, பிரபஞ்சத்தினுடைய சிஸ்டம் அப்படி இருக்குது. அல்லாஹ் எதையுமே நேரடியாக இந்த உலகத்துல எதுவும் கிடைத்து விடக்கூடிய அமைப்புல இந்த பிரபஞ்சத்தை, இந்த சிஸ்டத்தை அமைக்கிற சாதாரணமான விஷயம்தான். ரொட்டி சுடணும் இல்லையா, சோறாக்கணும், அது என்ன தேவை? ரொட்டி சுட ரொட்டிக்கு தான் மாவு தேவை, சுடுறதுக்கு என்ன தேவை? நெருப்பு தேவை. அவருக்கு என்ன தேவையா? எல்லாம் சரிதான். ரொட்டி சுடுறதுக்கு மாவு தேவை, ரொட்டி சுடுறதுக்கு என்ன தேவை? முக்கியமா சுடுறதுக்கு என்ன தேவை? நெருப்பு தேவை. அப்ப நெருப்பு ஒரு வசீலா. நெருப்பு இல்லாம ரொட்டி சுட முடியாது, ரொட்டி சுட முடியலன்னா சாப்பிட முடியாது. இப்ப சாப்பிடணும் அப்படின்னா ஒரு சிஸ்டம் வச்சிருக்கான். என்ன சிஸ்டம்? அதை சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு. சரி, நெருப்புல அதை சுடனான்னா மாவை குழைச்சி தட்டி அந்த நெருப்புல அதை போட்டா ரொட்டி வருமா? என்ன வரும்? என்ன நெருப்புலேயே தூக்கி போட்டுட்டீங்க, மாவை ரொட்டி மாதிரி பரத்தி தட்டி அதை நெருப்பு தூக்கி போட்டீங்கன்னா அங்கிருந்து என்ன வராது? ரொட்டி வராது, கறி துண்டுதான் வரும் இல்லையா? அப்ப என்ன வேணும்? அடுப்பு வேணும். அந்த அடுப்புக்கு மேல வைக்கிறதுக்கு ஒரு ரொட்டி சுடுறதுக்கு ஒரு கல் வேணும், ஒரு பாத்திரம் வேணும் இல்லையா? அது வசீலா. நேரடியாக நெருப்பு அந்த ரொட்டியை சுடுவதற்கு பயன்படாது. அதே மாதிரி இந்த உலகத்துல உஷ்ணத்தை மனிதன் வாழ்வதற்கு தேவையான அடிப்படையான ஜீவாதார ஒரு வசதியை நமக்கு தருவது சூரியன். சூரியன் இல்லை என்றால், அதனுடைய உஷ்ணம் இல்லை என்றால்
மனிதனால் உயிர் வாழ முடியாது. இந்த பூமியில எந்த உயிரினங்களும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆனால் அந்த சூரியனுடைய வெப்ப சக்தி சாதாரணமானது அல்ல. சூரியனிலிருந்து ஒளிக்கதிர், அதிலிருந்து வெளிப்படுகிற அந்த கதிர், அந்த கதிர் வீச்சு, அது மிகப்பெரிய ஆபத்தையும் விளைவையும் ஏற்படுத்தக்கூடியது என்பது விஞ்ஞானிகளுடைய கருத்து. ஆனா அது இல்லாம வாழ முடியாது. ஆனா அந்த கதிர், சூரியனுடைய அந்த கதிர், அந்த வெளிச்சம், அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கதிர் நேரடியாக நமக்கு வந்தால் இந்த பூமியில எந்த உயிரும் வாழ முடியாது. அது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கதிர். அப்ப அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம், ஓசோன் படலம் என்று ஒன்றை ஏற்படுத்தியிருக்கான். அந்த ஓசோன் படலம் அதுதான் சூரியனிலிருந்து நேரடியாக ஒளியை பெற்று அதில் மனிதனுக்கும் உயிரினங்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த தீய அம்சங்களை தான் உள்வாங்கி ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான, நமக்கு அவசியமான, உயிரினங்கள் வாழ்வதற்கு அவசியமான தேவையான வெப்பத்தையும் ஒளியையும் அது தந்து கொண்டிருக்கிறது. அப்ப சூரியன் தேவை. அந்த சூரியன் நேரடியாக வந்தா நம்மால் தாங்க முடியாது. அதற்கு என்ன தேவை, இடையில ஓசோன் படலம் தேவை. அப்ப அந்த ஓசோன் படலம் அது ஒரு காரணம் இல்லையா? ஓசோன் படலத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஃபில்டர் பண்ணி தரலாம் அப்படின்னு சொன்னா இது சிறுக்கல்ல. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கு நமக்கு வசீலா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் இருக்கிறான்ல, அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் எதுக்குன்னா, ரசூலுல்லாஹ் எதுக்கு அனுப்பணும்? அனுப்பவே தேவையில்லை. எதுக்கு அல்லாஹ் ரசூல் அனுப்பி கஷ்டப்பட்டு பாடுபட்டு இல்ல அவங்க வாழ்நாள ஃபுல்லா இந்த உலகத்திற்காக வேண்டி அடிபடுற அளவுக்கு, ரத்தம் சிந்துற அளவுக்கு எதுக்கு அவங்க கஷ்டப்படணும்? யார் தேவையில்லை, ரசூலுல்லாஹ்வே தேவையில்லை. ஆனா ஏன் ரசூலுல்லாஹ் அனுப்புனான் அப்படின்னா, அல்லாஹ் இருக்கிறான், அதனாலதான் ரசூலுல்லாஹ் அனுப்புனான். ஏனென்றால் இந்த உலகம் சூரியனில் இருந்து நேரடியாக ஒளியை வாங்குவதற்குரிய பக்குவத்தில் இல்லை என்கிற பொழுது அல்லாஹ்விடமிருந்து வகையை, அல்லாஹ்விடமிருந்து செய்தியை, அல்லாஹ்விடமிருந்து அந்த குர்ஆனை எப்படி நேரடியாக எல்லா மனிதர்களோடும் பெற முடியும்? இது சாத்தியம் அல்ல. அதாவது அந்த கருத்துல தான் நான் வசீலத்தை இல்ல அந்த யார சொல்லலாம். உங்களை விட்ட எங்களுக்கு எந்த வசீலாவும் இல்லை. நீங்க இல்லைன்னா எங்களுக்கு அந்த வேதம் இல்லை, நீங்கள் இல்லை என்றால் எங்களுக்கு அந்த வகை இல்லை, நீங்கள் இல்லை என்றால் அங்கிருந்து வந்த எந்த ஞானமும் எங்களுக்கு இல்லை. இந்த உலகமும் அப்படித்தான், மறு உலகமும் அப்படித்தான். இந்த உலகத்திலேயாவது இது ஆலமுல் அஸ்பாப், காரண உலகம் என்று சொல்கிறோம். எல்லா காரியமும் காரணத்தின் மூலமாகத்தான் நடக்கிறது இல்லையா? சாதாரண சாப்பிடுறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குது. ரிசுக்கு தரவன் யாரு? அல்லாஹ் தான். அந்த ரிசுக்கை அந்த சோறாக்கி கறி சமைத்து ரசத்தை காய்ச்சி இதெல்லாம் எல்லாம் நேரடியாக வாயில விடுறது இல்லை. நாம தான் அதை செய்யறோம், தயார் செய்கிறோம், நாம தான் அதை ஏற்பாடு செய்கிறோம். இது உதாரணம், நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய உதாரணம். உலகத்துல எல்லாமே காரணம் இல்லை. குழந்தை பெறணும் அப்படின்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா? ஒரு ஆணும் பெண்ணும் தேவைன்னா அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அந்த சிஸ்டம் அப்படி அமைச்சிருக்கிறாங்க. இந்த பூமி செழிக்க வேண்டும் என்றால், விளைய வேண்டும் என்றால் மழை தேவை என்றால் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இந்த சிஸ்டம் அப்படி அமைச்சிருக்கிறான் இல்லையா? இந்த உலகம் அப்படி. ஆனா மறு உலகம் இருக்கு பாருங்க, அது ஆலமுல் அஸ்பாப் அல்ல. மறு உலகம் என்பது முழுக்க முழுக்க நேரடியான அல்லாஹ்வுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய உலகம். இங்கேயாவது பல ஆட்சிகள் இருக்குது, பல நாடுகள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிரதமர் இருக்கிறார், ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், கலெக்டர் இருக்கிறாங்க, சீனியர் ஆபீசர் இருக்கிறாங்க. எந்த ஒரு ஃபைலும் நகரணுமான கொஞ்சம் கொஞ்சமா அவங்கவுங்க டேபிளுக்கு போய் அது அப்படியே நகரணும். அதன் நிர்வாக முறை அது இந்த உலகத்துக்கு. ஆனா ஆசிரத்து என்பது, மறுமை என்பது இந்த உலகத்துல எல்லாத்தையும் அல்லாஹ் அழித்து விட்டு அல்லாஹ் கேட்பானா, லிமனில் முல்குல் யௌம், இன்று ஆட்சி யாருக்கு இருக்கிறது, அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? இதுவரைக்கும் நான் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர், முதலமைச்சர், மந்திரி, மன்னன், கலெக்டர், ஆபீசர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? இப்ப யாருடா என்று அல்லாஹ் கேட்பான். யார் சொல்றதுக்கு ஆகுது? லிமனில் முல்குல் யௌம், முல்க்
யாருக்குரியது, அதிகாரம் யாருக்குரியது, ஆட்சி யாருக்குரியது என்று அல்லாஹ் கேட்கிற பொழுது பதில் சொல்வதற்கு கூட நாதி இருக்காது. அப்ப அல்லாஹ்வே சொல்லிக் கொள்வானாம், பில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அந்த ஏகன் ஒருவன், அவன்தான் கஹ்ஹார், அடக்கி ஆளுபவன், அவனுக்கு தான் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த மாதிரி நேரடி கண்ட்ரோல்ல மறுமை என்பது அல்லாஹ்வுடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்கும் இல்லையா? நேரடி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த மறுமை உலகத்துல பொதுவாக சங்கடங்கள் வருகிற பொழுது, நமக்கு ஆபத்து வருகிற பொழுது உதவி தேடணும். அப்படித்தானங்க? யார்கிட்ட உதவி தேடணும்? அல்லாஹ்ட்ட உதவி தேடணும் அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். ஆனா மறுமையில நேரடி அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த உலகத்துல கடுமையான சங்கடம் மனித சமுதாயத்திற்கு, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு ஏற்படும். சூரியன் அல்லாஹ் நெருக்கி கொண்டு வந்துடுவான். தலைக்கு மேல சூரியன் கொண்டு வரப்பட்டுரும். இங்கேயே கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் தூரத்தில் இருக்கிற சூரியனையே அந்த வேலையே உசு உசு கிடக்குது, தாங்க முடியல. அதுலயே அதையும் கூட அல்லாஹ் ஓசோன் படலத்தின் மூலமாக ஃபில்டர் செய்து நமக்கு அனுப்புறான். ஆனா அங்க ஓசோன் படலம் இருக்காதுங்கிறதல்ல, கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் சூரியன் இருக்காது. தலைக்கு மேல நேருக்கு நேரான அருவிலேயே அந்த சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். வேர்வை ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி வேர்வை பெருக்கெடுத்து ஓடுகிற பொழுது அந்த வேர்வையின் ஆற்றிலே சில பேருக்கு அவரவர்களுடைய தகுதிக்கேற்ப, சில பேருக்கு அந்த வேர்வையினுடைய ஆறு கால் தண்டை வரை இருக்கும், சில பேருக்கு முட்டுக்கால் வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு இடுப்பு வரை இருக்கும், சில பேருக்கு அந்த ஆறு நெஞ்சு வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு கழுத்து வரை கூட இருக்கும். சில பேர் அதிலே முங்கி போவார்கள். வேர்த்து கொட்டும், அது ஆறாக பெருகி ஓடும். அந்த கடுமையான சந்தர்ப்பத்தில், கடுமையான கஷ்டமான சிக்கலான ஒரு ஆபத்தான அந்த நேரத்துல முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அதிகாரம் மட்டுமே செயல்படக்கூடிய இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் கடுமையான கஷ்டம்னு அதானங்க. மஹ்ஷர் மைதானத்துல இந்த நிலையை பற்றி ஹதீஸ்ல வருது. எப்படி இருக்கும் அப்படின்னா, கேள்வி கேட்டு நரகத்துக்கு போன்னு சொன்னாலும் பரவாயில்லை, கதை ஒரு பினிஷ் ஆகிருக்க, தீர்ப்பு ஆகி நீ நரகவாதி போமா, சரி சோழை முடிஞ்சது போ, நம்ம ஏதோ நம்ம தீர்ப்பு ஆயிடுச்சுன்னா போகலாம், நரகத்தை தாங்க முடியாதுங்கிற அப்புறம் மனுஷன் நினைப்பானா ஒரு கேள்விகளுக்கு எல்லாம் வச்சு விசாரணையை வச்சு சீக்கிரமாக ஒரு முடிவு தெரிஞ்சாலும் பரவாயில்லையே, இதுவா அதுவா ஒண்ணுமே தெரியல, இவ்வளவு உஷ்ணத்துல நாம் அகப்பட்டு மாட்டிக்கொண்டிருக்கிறோமே என்று அவஸ்தைப்படுகிற ஒரு நேரம் தான் மஹ்ஷர் மைதானத்தினுடைய அந்த நேரம். அதான் நம்மை பாதுகாக்க வேண்டும். நிழலே இல்லாத அந்த மஹ்ஷர் மைதானம் இல்லையா? நிழலே இல்லாத மஹ்ஷர் மைதானம். அந்த மைதானத்துல மனித சமுதாயம் உதவி கேட்டு யாரை நாடுவார்கள்? யாரிடத்துல இஸ்திகாதா செய்வார்கள்? சஹீஹான புகாரி ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் இருக்க எதுக்கு வசீலான்னு கேக்குறாங்க. அல்லாஹ் இருக்க எதுக்கு வசீலா, ரசூலுல்லாஹ் எதுக்கு வசீலா எதுக்கு வராது அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா மறுமை உலகத்துல மஹ்ஷர் மைதானத்துல நேரடி அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சஹீஹான ஹதீஸ்ல வருது, இஸ்தகாது பி ஆதம், சீக்கிரமாக மஹ்ஷர் மைதானத்தினுடைய இந்த துன்பங்கள், இந்த கஷ்டங்கள், இந்த வேதனை இருந்தும் வெளியே வருவதற்கு அவர்கள் உதவி தேடுவார்கள். யாரிடத்தில் உதவி தேடுவாங்க? பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சென்று உதவி தேடுவார்கள். பாபா நீங்க தான் எங்களுக்கு பாபா, நீங்க தான் எங்களுக்கு அத்தா, நீங்க தான் எங்களுக்கு வாப்பா, எனவே எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? போப்பா, நானே ஏன் கதி என்னவாகும், என் நிலைமை என்னவான்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போகணும், அவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தள்ளி விடுவார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போய் நீங்க தான் என்ன காப்பாத்துங்கன்னா, ஆதமுக்கு அடுத்த ரசூல் நீங்க தான், இரண்டாவது தந்தை நீங்க தான், உலகமே அழிந்து விட்டது, உங்களை கொண்டுதான் இந்த உலகம் அயத்தா இருக்கிறது என்று சொன்னார். அவங்க சொல்லுவாராம், போப்பா ஆனா என் கதி என்னவாகும் தெரியாம இருக்கிறேன், ஏன்னா ஒரு துவாவுல இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சிட்டேன் தூஃபான்ல. எங்கிறது இப்படியே அங்கிருந்து யார்கிட்ட போவாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? எங்கிறது என்னன்னு தெரியாம நானே அல்லாஹ்வை பயந்து கொண்டு இருக்கிறேன், ஒரு பொய் சொல்லிட்டேன், அது உண்மையில பொய் இல்லை, அது வேற கதை. ஆனாலும் அந்த பொய்யினால ஏன் பொய் சொன்னேன்னு கேட்டுருவானோ
என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன். இப்படியே தள்ளி விடுவாங்க. மூசா நபிட்ட போவாங்க. மூசா நபி சொல்லுவாங்க, நம்மளை கொண்டு காரியம் ஆகாது, நீங்க போ ஈசா அலிஸ்லாத்து போங்க. ஈசா அலிஸ்லாத்து போனா அவரு என்ன சொல்லிடுவாரு, நான் சொல்லவே இல்லை, இந்த பயிரோட நம்மளை கடவுளாக்கிட்டாங்க, அதனால நான் சொல்லி கடவுள் ஆக்கல, என்ன அவங்களாவே ஆக்கிட்டாங்க. இப்ப அதை பத்தி எல்லாம் கேட்டு போன உடனே கடவுளாகவா உனக்கு அனுப்புனேன் அப்படின்னு கேட்ட நான் என்ன சொல்றது, அதை நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க போங்க, கடைசி நபி கண்மணி நாயகம் போங்க என்று சொல்ல, அவங்க என்ன செய்வாங்க, யார்கிட்ட வருவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு உதவி செய்வாங்க, சுஜூதுல விழுந்துருவாங்க. சுஜூதுல நமக்காக வேண்டி சுஜூதுல விழுந்துருவாங்க. இர்ஃபாயா முஹம்மத் ரஸக், உங்க தலையை தூக்குங்கன்னு சொல்லுவான். எனக்கு நீ உத்தரவாதம் கொடுத்தா தான் நான் தூக்குவேன் என்று சொல்லி அல்லாஹ்விட்ட அடம் பிடிச்சு இந்த மக்களுக்காக, மனித சமுதாயத்துக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்யக்கூடிய ஒரே ஆத்மா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி. அதெல்லாம் வசீலத்தை இல்ல அந்த யார் ரசூலை விட்டு எங்களுக்கு வேற வசீலாவும் இல்லை. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு அவங்க தான் வசீலா. அல்லாஹ் இருக்க வசீலா இருக்குன்னா அங்கே அல்லாஹ் இருக்கானா இல்லையா? எங்க மாஷர் மேலத்துல அல்லாஹ் இருக்கிறாங்க. பின்ன எதுக்கு அங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் போய் உதவி தேர்ந்தாங்க? அந்த ஹதீஸை யாரும் மறுக்கலையே, எல்லாரும் ஏற்றுத்தானே செய்றாங்க. அப்ப அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னா அங்க ஏன் வசீலா தேடுகிறோம் பெருமானார் இடத்துல? அங்க என்ன பதில் தரும்? அதைத்தான் இந்த உலகத்துல இங்கேயாவது காரண உலகம், அங்க யார் காரண உலகம் இல்லை, நேரடி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய உலகம். எனவே வசீலா தேவையில்லை என்று சொன்னா அங்கதான் தேவையில்லைன்னு சொல்லணும். அங்கேயே ரசூலுல்லாஹ் தேவை, அவங்க தேவையை உதவி தேடுகிறோம். அவர்கள் நமக்காக ஷஃபாஅத்தை செய்கிறார்கள். இதை இந்த உம்மத்துல யாரும் மறுக்கவில்லை என்றால் அல்லாஹ் இருக்கிறான். ஆனாலும் அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல, எல்லா நபிமார்கள்ட்டையும் போய் உதவி தேடுறாங்க. எல்லா நபிமார்கள்ட்டையும் போய் முடியல ஆகல என்று வருகிற பொழுது இறுதியாக நிறைவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் உதவி தேடுறாங்க. சந்திக்கூடிய பெருமக்களே, இந்த உலகத்துல இது ஆலமுல் அஸ்பாப், காரண உலகம். வசீலா இல்லாம இந்த உலகத்தை என்ன செய்யாதுங்க, இயங்க. இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் அப்படி. இப்ப அல்லாஹ் ஜல்ல தஆலா நமக்கு வஹிய தருகிறான், குர்ஆனை நமக்கு தந்தான். இந்த குர்ஆனை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு மீது தான் இறக்கினான் இல்லையா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வேற யார் மீதாவது இறக்க முடியுமா? இறக்க முடியாது. அப்படி இறக்கினா அதை எவ்வளவு தாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா லவ் அன்ஜல்னா ஆதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷியத்தில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த வேதத்தை, இந்த குர்ஆன் ஷரீஃபை மலையின் மீது நாம் இறக்கினால் மலை அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் வெடித்து சிதறிவிடும், சுக்கு நூறாகிவிடும் என்று சொல்கிறார். மலை தாங்க முடியாத பலுமிகு வேதம் இந்த வேதம். இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, நபியே உங்கள் மீது ஒரு கனமான சொல்லை போடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய சொல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யாருடைய சொல்? அல்லாஹ்வுடைய சொல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் யாருடைய சொல்? அல்லாஹ்வுடைய சொல். அந்த சொல்லு வலுவான கனமான சொல் என்று அல்லாஹ் சொல்றான். கனமான சொல் என்றால் எவ்வளவு கனமானது? மலையின் மீது இறக்கினால் மலை சுக்குநூறாக ஆகிவிடும், செதறிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த கனமான சொல்ல இப்ப நீங்களும் ஓதுறீங்க, நானும் ஓதுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் நான் ஓதுறேன். இந்த பிள்ளைங்க அழகா ஓதுவாங்க இல்லையா? ஓதுச்சுன்னா அழகா ஓதுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக அல்லாஹ் வஹி இறக்கினான். முதலாக அல்லாஹ் எந்த வசனத்தை இறக்கினான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم. இந்த ஆயத்தை முதல்ல இறங்குச்சு. இந்த வசனம் யார் மீது அல்லாஹ் இறக்கினான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கினான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பதில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு இறக்கினான்ல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மாஹன பிகாரின், என்னால ஓத முடியலன்னு சொன்னாங்க. என்னது? என்னால ஓத முடியலன்னு சொன்னாங்க.
ஏன் ஓத முடியலன்னு சொன்னாங்க? சாதாரணமாக நிக்கா நடக்குது. நிக்கா நடக்கும் பொழுது மாப்பிள்ளைக்கு ஈஜாப் கபூல் சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஈஜாப் கபூல் கபில்து மாப்பிள்ளை சொல்றல, கபில்து விளங்குதோ விளங்கலிக்கா, அவர் ஓதியே இருக்க மாட்டாரு. ஆனா இமாம் சொல்லி கொடுத்தது அப்படியே திருப்பி சொல்றல, கபில்து கபில்து நிக்காஹா நிக்காஹா கீழே மேல சொல்ற அது வேற. ஆனா சொல்றதா இல்லையா, சொல்ல முடியுதா? இது மாதிரியான வாசனை தான் நான் அங்க அல்லா ஓதுன்னு சொன்னானே, ஒரு வேதத்தை கொண்டு வந்து இதை பார்த்து ஓது அப்படின்னா சொன்னா, அப்படி சொல்லலையே. அப்படி சொன்னா நான் ஓத படிக்காதவன் அப்படின்னு என்ன செய்யலாம்? மாணவிகாரியனுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்னா, சில பேர் என்ன விளக்குனா ஓத படிக்க தெரியாத ஆளு உம்மி அப்படின்னு சொல்றாங்க. உம்மினா என்ன அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எழுத படிக்க தெரியாதவர் அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தம் அல்லங்க, அதுக்கு படிக்க தெரியாதவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பின்ன என்ன அர்த்தம்? உம்மி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? படிக்காதவங்க சொல்லக்கூடிய விளக்கம் தான் அது. படிக்காதவங்க சொல்லக்கூடிய விளக்கம் தான் அது. படித்தவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? உம்மி அப்படிங்கிறது யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான். அல்லாஹ் யார் என்று சொன்னால், உம்மியான சமூகத்தில் ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்பினான். உம்மியான சமூகத்தில் அல்லாஹ் ரசூலை அனுப்பினான். உண்மையான சமூகம்னா எழுத படிக்க தெரியாத சமூகம் இல்லையா? எழுத படியாத ஒரு சமூகத்துல அல்லாஹ் யாரை அனுப்புனா? ஒரு ரசூலை அனுப்புனா. அந்த ரசூலை எதுக்கு அனுப்புனா? எதுலோ அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கிஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப. இந்த ரசூல் என்ன செய்வார்னா அவங்களுக்கு ஓதி கொடுப்பார். அவருக்கு ஓதி கொடுப்பார். வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். ரசூல் தான் ஒண்ணுமே தெரியாத ஆளு, பூமி ஓத தெரியாத ஆளு, படிக்க தெரியாத ஆளு எப்படி படிச்சு கொடுப்பாரு? படிக்க தெரியாத ஸ்கூல்ல பிள்ளைகள் தான் படிக்க தெரியாம இருக்கிறாங்க. வாத்தியார் அனுப்பும் பொழுது வாத்தியாருக்கு என்னங்க தெரியணும்? படிக்க தெரிஞ்சுக்கணும்ல, அவருக்கு சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சுக்கணும்ல. அவர் ஒண்ணும் தெரியாம சொல்லிக் கொடுப்பாரு. அப்ப உண்மைன்னு சொன்னா ஒண்ணும் தெரியாத ஆளு, படிக்க தெரியாத ஆளு, ஓத தெரியாத ஆளுன்னு சொன்னா எப்படி அவர் உண்மை சமுதாயத்திற்கு ஓதி கொடுப்பதற்காக வேண்டி, கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி எப்படி அல்லாஹ் ஆசிரியராக அல்லாஹ் அவர்களை அனுப்புவார்? அப்படின்னா இப்ப என்ன அர்த்தம் வழங்குது? படிக்காதவர் நம்மள மாதிரி மனிதர்களிடத்திலே படிக்காதவர், தெரியாதவர் என்ற அர்த்தம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அல்லாஹ்விடமிருந்து வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், உங்களுக்கு தெரியாத எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் என்ன செய்தான்? கற்றுக் கொடுத்தான். ஆசிரியர் அல்லாஹ்வே ஆசிரியர். அல்லாஹ்வே மனிதர்களிடத்துல படிக்காதவன் தான் அர்த்தமே தவிர படிக்க தெரியாதவர் என்ன என்ன செய்யக்கூடாதுங்க, அதுக்கு அர்த்தம் வைக்க கூடாது. இப்ப சொல்ல வந்த விஷயம் என்ன? இருக்கிற அல்லாஹ் உஷாரா இருக்கீங்கன்னு அர்த்தம். இருக்கிறன்னா என்ன அர்த்தம்? ஓதுங்க அப்படின்னு சொல்றான். இவனுடைய இஸ்லாம் மூலமா அல்லாஹ் சொல்றான் ஓதுங்க அப்படின்னு. இப்போ மா அனபிகாரின், எனக்கு ஓத படிக்க தெரியாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாங்களா? எங்க சொன்னது அப்படியே திருப்பி சொல்றதுக்கு ஓதிக்கணுமா? ஒருவேளை அப்படியே வச்சுக்குவோம், இந்த சொல்றாரு படிக்க தெரியாது, படிக்க தெரியாது எப்படி சொல்லணும்? அங்க ஒரு ஏட்டை கொண்டு வந்து இதை பார்த்து படிக்கணும்னு சொன்னாக்கா நான் படிக்காதவன்னு சொல்லலாம். ஓதுனேன், நான் சொன்னது அப்படியே ஓதுனேன்னு சொன்னா மாப்பிளையே கபில்து நிக்காஹா ஒரு தஜ்வீத் இமாம் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்தது திருப்பி அப்படியே அவர் சொல்றாரு அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுக்கு இதோட தெரியாதா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், கலக்கல் இன்சான மின் அலக். சொன்னது அப்படியே திரும்ப சொல்றதானே. 3 தடவை அவர் ரிவர்ஸ்ல என்ன பண்ணாங்க? கட்டி அணைச்சாங்க. என்ன செய்தாங்க? அப்போ சொன்னாங்க மானபிகாரின். 2வது தடவை கட்டி அணைச்சாங்க. அப்போ மானபிகாரின். 3வது தடவை கட்டி அணைச்சாங்க. கட்டி அணைச்ச பிறகு அப்புறம் ரசூல் ஓதுனாங்கல்ல, அதுக்கு ஓதாங்க இல்லையா? சூரா குர்ஆன் அதுக்கு ஓத ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதே விமர்சனத்துல கொண்டு வந்தாரு. அப்ப அங்க என்ன நடந்துச்சு? கட்டி அணைச்சு என்ன கொடுத்தாங்க? சார்ஜ் ஏத்துனாங்க. என்னது? சார்ஜ் ஏத்துனாங்க. சார்ஜ் ஏத்துன உடனே அது என்ன ஆரம்பிச்சிருச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பிறகு அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையில கனமான அந்த சொல்ல, ஏன்னா மனிதர் என்ற முறையில அதை சொல்லக்கூடிய முடியலன்னு சொன்னாங்க. என்ன சொல்ல முடியலையேன்னு சொன்னாங்க.
அப்ப கட்டி அணைச்சி சார்ஜ் ஏற்றி சொல்லக்கூடிய பக்குவத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கொடுக்கப்பட்டது என்பது அல்ல. அந்த பக்குவம் இருந்தது பெருமானாரிடத்துல. ஆனால் அதை அவர்களுக்கு உணர்த்தினார்கள். உங்கள்கிட்ட இருக்குது அந்த பக்குவம், உங்கள்கிட்ட அந்த பக்குவம் இருக்குதுங்கிறத உணர்த்தினாங்க. அதற்கு பிறகு நம்ம யாருங்கிறது அவனுக்கு தெரிய முடிந்து தன்னிடத்துல அந்த பவர் இருக்குது என்பதை உணர்ந்து அதுக்கு பிறகு என்ன ஆரம்பிச்சாங்க, என்ன ஆரம்பிச்சாங்க, ஓத ஆரம்பிச்சாங்க இல்லையா? இப்ப அந்த குரான நீங்களும் நானும் ஓதணுமா இல்லையா? நமக்கு ஓத முடியல. அப்பயே ரசூலுல்லாஹ்வுக்கு ஓத முடியாம இருந்துச்சு. முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஓத முடியாம இருந்துச்சு. இப்ப நமக்கு எப்படி ஓத முடியுது அப்படின்னா நீங்க விளங்கணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு பவர் என்னங்கிறத விளங்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஓதுகிறோம் என்றால் அது யாரின் மூலமாக ஓதுகிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மூலமாக ஓதுகிறோம். அவர்கள் அந்த வேதத்தை உள்வாங்கி நீங்களும் நானும் ஓதுகிற வகையில் அதை நமக்கு தந்தார்கள். சூரியன் இருக்குது, சூரியனுடைய வெளிச்சம் இருக்குது. நேரடியா சூரியனுடைய வெளிச்சத்தை அதனுடைய வெப்பத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. சூடா இருக்குது இல்லையா, உஷ்ணம் அதிகமா இருக்குது. ஆனா சந்திரனுக்கு வெளிச்சம் இருக்குதுல்ல, சந்திரனுக்கு, ஆனா அந்த வெளிச்சம் கூட இருக்குது. சந்திரனுடைய வெளிச்சம் கூட இருக்குது, ஆனா சூரியனுடைய வெளிச்சம் சூடா இருக்குது. ஏன்னா சந்திரனுக்கு சுயமாக ஒளி இல்லை. சந்திரனுக்கு சுயமாக என்ன இல்லை, ஒளி இல்லை, ஒளி இல்லை. பின்ன அது யாரிடம் வாங்கி நமக்கு தருகிறது? சூரியனிடமிருந்து அந்த ஒளியை வாங்கி நமக்கு தருகிறது. இது சயின்ஸ் இல்லையா? சந்திரன் இப்படி சுத்தும் பொழுது சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி அதன் பிறகு அதனுடைய வெளிச்சத்தை நமக்கு என்ன செய்கிறது, தருகிறது. என்றால் நேரடியாக சூரியன் சூடா இருக்குது, அது சந்திரனில் பட்டு வெளிவருகிற பொழுது அது எப்படி இருக்குது, குளிர்ச்சியாக. நேரடியாக சூரியன் வெயிலை கக்கும் பொழுது தாங்க முடியவில்லை, அது சூரியனை பட்டு வருகிற பொழுது அதை நம்மளால என்ன செய்ய முடிகிறது, தாங்க முடிகிறது. இப்ப கரண்ட் இருக்குது, இந்த கரண்ட் அயன் பாக்ஸ் வழியாக வரும் பொழுது அந்த கரண்ட் எப்படி இருக்குது, சூடா இருக்குது. அதே கரண்ட் ஃப்ரிட்ஜில் வரும் பொழுது கூட இருக்குது. அதே கரண்ட் ஏசி வழியாக வரும் பொழுது, இப்போ ஒரே கரண்ட் அது எந்த வழியாக வருகிறது என்பதை பொறுத்து அது சூடாகவும் இருக்கிறது, குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சூரியன், அவங்க சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய பவர் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை உள்வாங்கினாங்க. உள்வாங்கி அங்க இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனாக மாறி அந்த ஒளியை வாங்கி நமக்கு குளிர்ச்சியாக தந்தார்கள். எனவே நீங்களும் நானும் அதை இப்பொழுது ஓதுகிறோம் என்றால் சந்திரனாக இருந்து அதை வாங்கி நமக்கு குழுமைப்படுத்தி நாம் ஓதுவதற்குரிய பக்குவத்தை அதில் உண்டாக்கி நமக்கு தந்தார்கள். வசீலத்தை இல்லாத யாரும் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்க இல்லைன்னா இந்த குர்ஆனை எங்களால ஓதி இருக்க முடியாது, குர்ஆனை உள்வாங்கி இருக்க முடியாது, ஓதி இருக்க முடியாது. ஆக எல்லா வகையிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொன்னால் எதுவும் நடக்காது, எதுவும் நடந்திருக்காது. நீங்களும் நானும் சிந்தித்து பார்த்தால் இப்பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு இயக்கத்திலும் அந்த உண்மையை, அந்த பேருடைய ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை அல்லாஹ் நமக்கு தருவாங்க. சங்கைக்குரியவர்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உலகத்துல ரிஸ்க் தர்றது யாரு? அல்லாஹ். ஆனா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், வைதா ஹதரல் கிஸ்மத உல் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் ஃபர்ஸுகுஹும் மின்ஹு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க பங்கு வைக்கும் பொழுது, சொத்தை பங்கு வைக்கும் பொழுது இல்லையா, உங்க ரிஸ்க பங்கு வைக்கும் பொழுது அந்த இடத்துக்கு எத்தீம்கள் வந்துட்டாங்கன்னா, மிஸ்கின்கள் வந்துட்டாங்கன்னா, சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு சொத்துல பங்கு இல்லை, பங்கு இல்லாத சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, எத்தீம்கள் வந்துட்டாங்க, மிஸ்கின்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுங்க, அந்த ரிஸ்க நீங்க கொடுங்க. நீங்க ரிஸ்க் கொடுங்க. ரிஸ்க் கொடுக்கறது யாருங்க? அல்லாஹ். அல்லாஹ் நம்ம என்ன சொல்ற, நீங்க ரிஸ்க் கொடுங்க. ரிஸ்க் கொடுக்கறது யாரு? நான், நீங்களா அல்லாஹ்? அல்லாஹ் தானே. இப்ப நம்மளை பார்த்து ஏன் சொல்றான், என்ன நம்ம காரணம். அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? இந்த மாதிரி மனிதர்கள் மூலமாக, ரிஸ்க் தரக்கூடியவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், கொடுக்கிறான். நாம இப்ப யாரு? நாம யாரு?
சபப் காரணம், நம்ம தான் வசீலா. உலகத்தினுடைய சிஸ்டம் அப்படிதான் இருக்குது. இது குரானிலேயே அல்லாஹ் பல இடத்துல அல்லாஹ் சொல்றான் இல்லையா? மௌத்தாக்குறது யாரு? அல்லாஹ் தான் மௌத்தாக்குறான். ஆனா குரான் வசனத்துல சொல்றான் குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத், மலக்குல் மௌத் தான் அவங்கள வஃபாத்தாக்குறாருன்னு சொல்றான். மலக்குல் மௌத் வஃபாத்தாக்குறாங்களா? இல்ல தானே? ஆனா மலக்குல் மௌத் வஃபாத்தாக்குறாங்க. என்ன காரணம்? என்னது காரணம்? அல்லாஹ் மௌத்தாக்குறதுக்கு யார் காரணம்? மலக்குல் மௌத் தான் காரணம். அது வசீலா. உலகத்துல வசீலா இல்லாம எந்த காரியமும் நகர. குழந்தையை கொடுக்கிறது யாருங்க? அல்லாஹ். சூரத்துல் மரியம்ல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. யார் இடத்துல வர்றாங்க? மரியம் அம்மா இடத்துல வர்றாங்க. அவங்க வந்து கன்னி மேரின்னு சொல்றாங்க. கன்னி மேரின்னு சொன்னா அவர்கள் கல்யாணமாகாத ஒரு கன்னி பெண். ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வர்றாங்க? தமஸ்ஸல் அலஹா பஷரன் சவியா, ஒரு மனித ரூபத்துல அவங்களுக்கு முன்னாடி தோன்றுகிறார்கள். மனித ரூபத்துல தோன்றும் பொழுது அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்க யாரு? நான் பொம்பளை தனியா இருக்கிறேன், என்னிடத்துல எனக்கு முன்னாடி எப்படி வந்துக்கிறீங்க, நீங்க யாரு என்று பதறுகிறார்கள். ஒரு கன்னி பெண், பத்திரி பெண் அப்படித்தானே பதறணும் இல்லையா? குறைந்து செய்யக்கூடாது. பேசினாலோ பார்த்தாலோ அது சரியான பெண் அல்ல. அவங்க இஃபத்தான ஒரு பத்திரியான பெண் என்ற காரணத்தினால் பதறினார்கள். அப்படி பதறும் பொழுது இவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? இன்னமா ஆன ரசூல் ரப்பிகி லே அஹபரகி குலாமன் சகியா, நான் வந்து ரப்பனுடைய தூதராக வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறேன்? உங்களுக்கு குழந்தையை கொடுப்பதற்காக, உங்களுக்கு பிள்ளையை கொடுக்கறத நான் வந்திருக்கேங்கிறாங்க. பிள்ளையை கொடுக்கறது யாரு? அல்லாஹ். இவருடைய நான் கொடுக்க வந்திருக்கேங்கிறாங்க. நான் கொடுக்க. அப்ப இது என்னது? சபம். அவங்க காரணமாக நல்லா பிள்ளையை கொடுக்குறான். நல்லா தான் கொடுக்குறான். ஆனா யார் மூலமாக கொடுக்குறான்? இவருடைய மனித வடிவத்தில் வரவழைத்து அவர்களை ஊற வைத்து அதனை கற்பம் தெளிக்க வைத்து ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். சரி, மனிதனுடைய வடிவத்தில் வந்தார்கள். பசரன் சவியா, ஒரு சமச்சீரான மனித வடிவத்தில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தோன்றினார்கள். யாருடைய தோற்றத்திலே தோன்றினார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயத்துல பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதனுடைய ரூபத்துல வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்துல வந்தாங்க. யாருடைய மனித ரூபத்துல வந்தாங்க? பெரும்பாலும் தஹியத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகளுடைய வடிவத்துல வந்தாங்க. ஹதீஸ்ல வருது இல்லையா? இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நடந்த சம்பவம்ல இதுதானே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் மனிதனுடைய ரூபத்துல வந்தாங்க. எந்த மனிதனுடைய ரூபத்துல வந்தாங்க அப்படின்னா, எந்த மனிதனுடைய ரூபத்துல வந்தாங்க? நாபிலிசியுடைய ரிவாயத்துல வருது. நாபிலிசியுடைய ரிவாயத்துல வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூபத்துல வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்தது ஒரு மனித வடிவத்தில் என்றால் எந்த மனிதனுடைய வடிவத்தில் வந்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வடிவத்தில் வந்தாங்க. எனவேதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாருடைய வடிவத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து அதுலதான் கருத்தரிச்சாங்க. அப்படின்னா அப்ப ஈசா நபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? ரூஹானியான ஒரு தந்தை, ரூஹானியத்தான ஒரு தந்தை. அதனால தான் கடைசி காலத்துல தஜ்ஜால் இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது தஜ்ஜாலை கொல்லுவதற்காக வேண்டி ஈசா நபி வர்றாங்க. தஜ்ஜால் இந்த உம்மத்தை கெடுப்பதற்கு வருகிறான். இந்த உம்மத்தை கெடுக்க வருகிற பொழுது அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்கு ஈசா நபியை ஏன் தேர்ந்தெடுத்தான் என்றால், ஈசா நபிக்கும் ரசூலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, ரூஹானியான ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன கனெக்ஷன், அது என்ன தொடர்பு அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ரூபத்துல வந்தாங்க? பெருமானார் ரூபத்துல வந்தாங்க. அப்ப அபுல் ரூஹானியின் ஈசா தந்தை இல்லை, ஆனா இஸ்மானியான தந்தை இல்லை, உடல் ரீதியான தந்தை இல்லை, பௌதீக அடிப்படையில் அவனுக்கு தந்தை இல்லை. ஆனா ரூஹானியான அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காரணத்தினால இவங்க மகனுடைய ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக, இந்த தீனை பாதுகாப்பதற்காக, இந்த தீனுடைய மக்களை அழிப்பதற்காக வந்து தஜ்ஜாலை ஒழிப்பதற்காக அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்? ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமை தேர்ந்தெடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆக குழந்தையை கொடுப்பது யாரு? அல்லாஹ். அல்லாஹ். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? நான் உங்களுக்கு பிள்ளைய கொண்டு வந்து கேட்கிறாங்க. அப்ப என்ன? வசீலா. அங்கே சொன்னதான் வசீலா. இந்த வசீலத்தை இல்லாங்க யார சொல்றா? ஹிதாயத் செய்யறது யாரு? அல்லாஹ்.
ஹிதாயத் செய்யறது யாருங்க? அல்லாஹ். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் இன்னக லதஹதி இலா சிராத்தின் முஸ்தகீம், நபியே நீங்க தான் ஹிதாயத் செய்றீங்கங்கறான். சிராத்தின் முஸ்தகீம் நேரான வழியின் பக்கம் நீங்க தான் அவங்களுக்கு ஹிதாயத் செய்றீங்கன்னு சொல்றான். ஹிதாயத் அல்லாஹ் தான் செய்றான். ஆனா ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றான் நீங்க தான் ஹிதாயத் செய்றீங்கன்னு சொல்றான். அப்படின்னா என்னங்க? ரசூலுல்லாஹ் யாரு? வசீலா, அவங்க சபபு இல்லையா? இன்னக லதஹதி இலா சிராத்தின் முஸ்தகீம். படைக்கிறது யாருங்க? படைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு இருக்குது. காலிக்கு படைக்கக்கூடியவன் யார்? மட்டும்தான் அல்லாஹ் மட்டும்தான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான் இன்னி அக்லுகு லக்கும் மினத் தீனி காயிஹத்தித் தைரி ஃபஅன்ஃபுகு ஃபீஹி இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க நான் களிமண்ணை எடுத்து அதுல மனித உருவம் செய்து அதுல நான் ரூஹ் ஊத்தினா அது என்ன ஆயிடும்? பறவையாக காயிஹத்தித் தைர், ஒரு பறவையினுடைய வடிவத்தை அதிலே செதுக்கி அதை நான் படைப்பேன். இன்னி அகுலுக்கு நான் படைப்பேன் சொல்றாங்க. யாரு? களிமண்ணிலிருந்து ஒரு பறவையை படைப்பேன் என்று சொல்றாங்க. யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். படைக்கிறது யாரு? அல்லாஹ். ஆனா இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? நான் படைப்பேன் சொல்றாங்க. இது என்னது? வசீலா. இது வசீலா. வசீலத்தை இல்லாம யார சொல்லலாம்? இது ஈசா நபிக்கு இந்த பவர் எங்கிருந்து வந்துச்சு? அந்த பஷர் யாரு? என்றால் நான் வசீலத்தை இல்லாம யார சொல்லலாம்? உதவி தேடணும். யாருக்கு உதவி தேடணும்? அல்லாஹ்விடம் தான் உதவி தேடணும். அல்லாஹ் அல்லாத வேற யார்த்தையும் எதுக்கையும் உதவி தேடக்கூடாது. இப்ப அல்லாஹ் சொல்றான் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள், பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. உதவி தேடுறது யார்கிட்ட தேடணும்? அல்லாஹ்விடம் தான் உதவி தேடணும். ஆனா அல்லாஹ் சொல்றா தொழுகை மூலமாக உதவி தேடுங்கள், பொறுமையின் மூலமாக என்ன செய்யுங்கள்? உதவி தேடுங்கள். அந்த பொறுமை என்பதும் தொழுகை என்பதும் என்னது? வசீலா இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்க. சங்கைக்குரியவர்களே, இப்படி சிந்தித்து பார்த்தால் இது அல்லாஹ்வுக்கு தேவை என்று விளங்கி இருக்கிறார்கள். அது தவிர அல்லாஹ்வுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனா இந்த சிஸ்டம், இந்த பிரபஞ்சத்தினுடைய சிஸ்டத்தை அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படின்னா, எப்படி ஏற்படுத்தி இருக்கிறான்? இது மாதிரியான வசீலாவை கொண்டுதான் காய்களை நகர்த்த வேண்டும் என்ற ஒரு முறையை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இது ஹதீஸ்ல, இதெல்லாம் குர்ஆன் ஆயத்திலே வரக்கூடிய விளக்கங்கள். ஹதீஸ்ல நிறைய விஷயங்கள் வருது. ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட அபூ மன்சூர் ஆட்சியாளர், அரசராக இருந்த அபூ மன்சூர் வர்றாங்க. அபூ மன்சூர் வரும் பொழுது மதீனாவுக்கு ஜியாரத்துக்கு வர்றாங்க. ஜியாரத்துக்கு வரும் பொழுது மாலிக் இமாம் ஃபத்வா கேட்கறாங்க, அஸ்தக்பிருல் கிப்லா அம் இலா ரசூலில்லாஹ், நான் கிப்லாவை முன்னோக்கி நின்று துஆ செய்யணுமா அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவை முன்னோக்கி நின்று நான் துஆ செய்யணுமா என்று கேட்கிறார்கள். யார் கேட்கிற? மாலிக் இமாம். இமாம் மாலிக்ல 4 மதுஹபோட முக்கியமான இமாம், மதீனாவுடைய இமாம், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேக்குறாங்க. அப்ப இமாம் மாலிக் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் முன்னோக்கி துஆ செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா ஆதிஹி வசீலத், ஹாதா வசீலத்து, வசீலத்துக்கு வசீலத்து அபீக்கங்கறாங்க. சுப்ஹானல்லாஹ். இவங்க தான் உனக்கும் வசீலா, உங்களுடைய நம்முடைய தந்தை ஆதமுக்கு இவங்க தான் வசீலா. சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல துஆ செய்றாங்க. அப்படி இருக்கும்போது யாரை முன்னோக்கணும்? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் முன்னோக்கன்னு சொல்றதுக்கு நம்ம சொல்லக்கூடிய காரணம் என்ன? நான் வசீலா. நான் வசீலத்தை இல்லாத யார சொல்றாங்க? பாவங்கள் மன்னிக்கணும். யார் பாவத்தை மன்னிக்கிறது? யாரு? அல்லாஹ். அல்லாஹ் தான் பாவத்தை மன்னிப்பான். அல்லாஹ் தான் பாவத்தை. ஆனா அதுக்கு கூட வசீலா இருக்குங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடத்தி போட்டாங்கல்ல, பொறாமையின் காரணமாக நிறைய தொல்லைகளும் தொந்தரவுகளும் கொடுத்தாங்க. பின்னாடி அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க, தப்ப உணர்ந்துக்கிட்டாங்க. அவங்க தப்ப உணர்ந்தா அந்த தப்பை யாரிடத்துல மன்னிப்பு கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ்ட்ட அவங்களே கேட்கலாம்ல, யாருன்னு தெரியாம செஞ்சுட்டோம், என்னுடைய சகோதரர் யூசுஃபுக்கு நாங்கள் நிறைய தொல்லைகள் கொடுத்து விட்டோம், துன்பங்கள் கொடுத்து விட்டோம், என்ன மன்னிச்சுன்னு யாரை இஸ்திக்ஃபார் செய்யணும்? அவங்க தானே செய்யணும். அவங்க தானே தப்பு பண்ணாங்க, அவங்க தானே இஸ்திக்ஃபார் செய்யணும். ஆனா குர்ஆன்ல வருது, காலு யா அபானா அஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா காதீன். எங்கள் அத்தா அவர்களே, எங்கள் வாப்பா அவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க, தந்தை எடுத்து போய் சொல்றாங்க, எங்களுக்காக நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். எங்களுக்காக அவங்க செய்த பாவத்திற்கு அவங்க தானே இஸ்திக்ஃபார் செய்யணும். ஆனா யார்கிட்ட இஸ்திக்ஃபார் செய்றாங்க? இஸ்திக்ஃபார் செய்ய சொல்றாங்க. அத்தா யாக்கூப் நபி இடத்துல, அத்தா இடத்துல போய் நீங்க எங்களுக்கான நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படிங்கிறாங்க.
இப்ப அவங்களுடைய அல்லாட விஷயமா செய்யணும்பா அப்படின்னு சொல்லல, நான் செய்யறேன். ஆனா அதுக்குரிய நேரம் சௌஃப அஸ்தக்ஃபிர் லக்கும், நான் உங்களுக்கு பின்னாடி இஸ்திக்ஃபார் செய்வேன். பின்னாடினா எப்போ? தஹஜ்ஜுடைய நேரத்துல, சஹருடைய நேரத்துல. துஆ கபூலானதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் எதுங்க? தஹஜ்ஜுடைய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஐயு துஆ யஸ்மஉ, என்ன துஆ உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும்? ரெண்டு நேரத்துல கேட்கிற துஆ. ஒண்ணு பஅத ஸலாத்தில் மக்தூபா, ஃபர்தான தொழுகைக்கு பிறகு கேட்கிற துஆ. இன்னொன்னு ஃபி ஜௌஃபில் லைல், இரவின் நடுநிசியில் கேட்கிற துஆன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த யாக்கூப் நபியை கூட துஆ செய்தாலும் கூட அதற்கு ஒரு நேரம் இருக்குது. இங்க யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு இஸ்திக்பார் செய்யணும்? பாவம் செய்து அவங்க தான் இஸ்திக்பார் செய்யணும். ஏன் அவங்க நபி இஸ்திக்பார் செய்யும்படி சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? வசீலா. சுப்ஹான். குர்ஆன்ல இருக்கிற வசனம், நான் நிறைவாக ஒரே வசனத்தை சொல்லி முடிப்பேன். நீங்களும் நான் தப்பு செய்தா நாம யார்கிட்ட இஸ்திக்பார் செய்யணும்? அல்லாஹ். வீட்டே செய்யலாம் இல்லையா, நம்ம ஊர்ல இருந்தே செய்யலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், வலவ அன்னஹும் யظلموا அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹும் ரசூல். தப்பு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் நபியே உங்களிடத்தில் வந்து நீங்கள் அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்து, அவர்கள் மட்டும் இஸ்திக்பார் செய்தால் மட்டும் பத்தாது, நீங்களும் அவர்களுக்காக வேண்டிய இஸ்திக்பார் செய்தால் அப்பதான் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக, ரஹீமா கிருபையுள்ள அவனாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா ரவுதாவுக்கு போகணும். சுப்ஹானல்லாஹ். ரவுதாவுல போய் கேட்கணும். சுப்ஹானல்லாஹ். நமக்கு அவன் ரசூலுல்லாஹ் துஆ செய்யணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நான் ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிச்சிருவேன். ஒண்ணு என்னன்னா, இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த ஆயத்தினுடைய கடைசில ஃபஸ்தக்ஃபிர், நீங்க அல்லாஹ்விடத்துல இஸ்திக்பார் செய்யுங்கன்னு சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், இன்னஹு கான தவ்வாபா, ஏன்னா அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். இந்த ஆயத்துல அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தான் என்றுதான் சொல்றானே தவிர, உங்க தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கோனா ஏற்றுக்க மாட்டானா அப்படின்னு கேரண்டி அல்லாஹ் ஒன்றும் சொல்லல. அல்லாஹ்வோட சிஃபத் இப்படி இருக்குது, அந்த கேளுங்க அப்படின்னு சொல்றான். ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ் தௌபாவா இருக்கிறான், மன்னிக்கலாம். உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் என்ன செய்யலாம்? மன்னிக்கலாம். ஆனா இந்த வசனத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்பார் செய்தார், லவஜது பெற்றுக்கொண்டார். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், கன்ஃபார்ம். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய பாவத்தை, உங்களுடைய பாவத்தை அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சென்று முறையிட்டால், அவர்கள் நமக்காக இஸ்திக்பார் செய்தால் அல்லாஹ்வை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். தவ்வாபா, தவ்வாவை ஏற்றுக்கொண்டவனாக பெற்றுக்கொண்டார். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது ரஹீமா, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை ரஹீமா, அல்லாஹ் ரஹீமா நாம பெற்றுக்கொள்ளணுமானா, அல்லாஹ் தவ்வாபா நாம் பெற்றுக்கொள்ளணுமானா எங்க போகணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏங்க எல்லாருக்கும் மதீனாவுக்கு போற வசதி இல்லையே அப்படின்னு சில பேர் ஏக்கத்தோடு கேட்குது பார்க்கறது புரியுது இல்லையா? அதுக்கு விளக்கங்கள் நண்பனை நாயகம் சதாசனம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, சல்லு அலைய, என் மீது ஸலவாத்து சொல்லுங்க, என் மீது ஸலவாத்து சொல்லுங்களா. என்ன சொன்னாங்க? லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர. ஒரு ஹதீஸ்ல வருது, உங்க இல்லங்களை கபுருஸ்தானாக ஆக்கிக் கொள்ளாதீங்க, மையத்தை அடக்கம் செய்யக்கூடிய இடமாக செய்யாதீங்க, ஆக்கிக் கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, என் வீடு என்ன செய்யுங்க? ஸலவாத்து சொல்லுங்க. எந்த வீடு ஸலவாத்து சொல்லப்படவில்லையோ அது கபுருஸ்தான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நான் சொல்லல, யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு சொல்றாங்க, நீங்க ஸலவாத்து சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஸலவாத்து என்னிடத்துல எடுத்து காட்டப்படுறது, ஃபைன்ன ஸலாத்தக்கும் மஅரூதத்துன் அலைய. எங்கே இருந்து நீங்க ஸலவாத்து சொன்னாலும் அது என்னிடத்துல எடுத்து காட்டப்படுகிறது. அப்ப நாங்க ரவுதாவுக்கு போக முடியலைன்னு சொன்னா, ஸலவாத்து சொன்னால் பெருமானாருடைய சன்னிதானத்துக்கு போன மாதிரி. சுப்ஹானல்லாஹ். ரவுதாவுக்கு போன மாதிரி. எனவே நாம் ஸலவாத்து சொல்வதன் மூலமாக என்ன கிடைக்கிறது? இந்த உலகத்துல நம்முடைய கவலைகள் எல்லாம் நீங்கி விடுகிறது. மறு உலகத்துல நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. எனவே எங்கிருந்தாலும் நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், அது என்னிடத்துல எடுத்து காட்டப்படுகிறது. நான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த ஸலவாத்து கேரண்டி. நான் வசீலத்தை இல்லாத யா ரசூலுல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.